இன்றைக்கும் கூட இந்த இந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கும்போது நம்ம எல்லாரும் கூட யாருக்கெல்லாம் பலவீனங்கள் இருக்குதோ, வீட்டில் வியாதிகள் இருக்குதோ தொடர்ந்து ஜெபிப்போம். வசனம் வரும்போதே ஆண்டவர் குணமாக்குவார். கடைசியில் கூட சகோதரர் ஜெபிக்கும்போது கூட நம்ம அப்படிப்பட்ட தெய்வீக சுகத்துக்காக ஜெபிப்போம். ஏனென்றால் நாம் கற்றுக்கொள்வது ஒரு ஏட்டு சுரக்காய் இல்லை, உண்மையிலேயே ஆண்டவர் இந்த நாளில் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளால் நாம் சுகமாகி விட்டோம் ஏற்கனவே. அதை நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாய் அனுபவிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்கள், அற்புதங்களை சுவிசேஷத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு முகவுரையாக நாம் இயேசு கிறிஸ்து இரட்சகர், அவர் சுகமாக்குகிறவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த 4 சுவிசேஷங்கள்லையும் 61 பாகங்களில் இயேசு கிறிஸ்து சுகமாக்குவதோ அற்புதம் செய்வதோ இருக்குது. இதில் குறிப்பாக 37 குறிப்பான அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இருக்குது. இதை தவிர வந்தவர்களை எல்லாம் சுகமாக்கினார் அப்படிலாம் இருக்குது. இவைகள் எல்லாம் இது மாத்திரம் இல்லை, அவர் 12 சீஷர்களை அனுப்பி அவர்களும் சுகமாக்குனாங்க, அசுத்தாவிகளை துரத்துனாங்க. அதே போல் அதற்கு பிறகு 70 பேரை அனுப்பினார், அவர்களும் அதே தான் செஞ்சாங்க. எல்லாரும் திரும்பி வந்து இதை செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக, அவர் மரிப்பதற்கு முன்பாக நடந்தது. அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஏனென்றால் இன்றைக்கு நாம் சுகமாக்குவது இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே சுகமானோம். அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் வியாதிகளையும் வருத்தங்களையும் துக்கங்களையும் சுமந்தார் என்று சொல்லுகிறோம். அப்போ அன்றைக்கு எந்த ஒரு அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அந்த 70 பேரும் சுகமாக்கினார்கள்? அவருடைய சிலுவையின் மரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வரும்போதே அவர் அந்த ஒரு நோக்கத்தோடு, அந்த ஒரு மிஷனோடு தான் வந்தார். அவர் விசுவாசத்தினாலே ஒரு மனுபுத்திரனாய் இருந்த போதும், மனுஷகுமாரனாய் இருந்த போதும், அவர் தனக்கு இருக்கிற விசுவாசத்தினாலே வரப்போகிற 2 வருஷமோ 3 வருஷமோ 3 வருஷத்துல வரப்போகிற அந்த சிலுவையின் பாடுகளை விசுவாசத்தினாலே பார்த்தார். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டதாக மத்தேயு 8 இருக்குது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கிய போது அதே அடிப்படையில் அவர் சுகமாக்கினார். ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தில் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் விசுவாசத்தினாலே சுகமாக்கினார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். நமக்கு நாம் பின்னே திரும்பி பார்த்து 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையிலே அவர் செய்ததை எப்படி இன்னைக்கு விசுவாசிக்கிறோமோ, அவர்கள் முன்னே நோக்கி 2-3 வருஷங்களில் நடக்க போகிறதை விசுவாசித்தும் அவர்கள் இயேசுவும் சீஷர்களும் சுகமாக்கினார்கள். அவருடைய தழும்புகளால் தான் அந்த நாளிலையும் சுகமானார்கள். ஏனென்றால் இன்றைக்கு எப்படி நம்ம சுகமாக்குறோமோ அதே விசுவாசம் அவருக்கு இருந்த விசுவாசத்தை தான் நாமும் செய்ய வேண்டும் விரும்புகிறார். நான் செய்ததை நீங்களும் செய்வீங்க, இதற்கு மேலேயும் செய்வீங்க. இன்னொரு காரியம் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சுகமாக்குவதும் விடுதலை தருவதும், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருவதும், பாவத்தில் இருக்கிறவர்களை ரட்சிப்பதும், இந்த காரியங்களை குறித்து இன்னொரு வெளிப்படுத்துதல் நம்ம புரிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நமக்கு வெளிப்படுத்த வந்தார் என்று பார்த்தோம். அதாவது பிதாவாகிய தேவனுடைய அன்பு, அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவருக்கு இருக்கிற விருப்பம், இஸ் பிளஷர், இது எல்லாமே மனு குலத்தை விடுதலை செய்யவும், குணமாக்கவும், நமக்கு சுதந்திரம் தரவும், நமக்கு கண்கள் திறக்கப்படவும், தேவ தயவை கிடைக்கவும், இதுதான் பிதாவாகிய தேவன் அதிகமாய் விரும்புகிறார். அதுதான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது, அதுதான் அவருடைய நேசமாய் இருக்கிறது. இதை தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் தன்னுடைய காருண்ய ஊழியத்தின் மூலமாக. அப்ப அது அற்புதங்கள் அந்த சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கறதெல்லாம் குமாரனின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது, ஆவியானவருடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறது, பிதாவின் அன்பான இதயத்தையும் வெளிப்படுத்துகிறது. வியாதிக்கும் பாவத்துக்கும் சாவுக்கும் திரியேக தேவனுடைய இதயத்துல இடமே இல்லை. இதுதான் நான் கற்றுக்கொள்கிறேன் இந்த சுவிசேஷங்களை, இந்த அற்புதங்களை பார்க்கும்போது.
எந்த அளவுக்கு தேவன் மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு அவர் நாம் அசுத்தாவியின் கட்டுகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நம்பிக்கையில்லாத அந்த துக்கம் பயங்களிலிருந்தும் விடுதலை ஆக வேண்டும் என்றும் விரும்புகிறார். எந்த அளவுக்கு இது உண்மையோ, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக மன்னித்தார் என்பது உண்மையோ, அந்த அளவுக்கு அவர் நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்தார் என்பதும் உண்மை. அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே குணமாகிவிட்டோம். By his stripes we were healed. நாம் அப்போஸ்தலர் 10:38 பார்த்தபடி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரம்பி அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அவர் அசுத்தாவின் பிடியில் இருந்த ஒவ்வொருவரையும் விடுதலை செய்து அவர்களை சுகமாக்கினார். ஏனென்றால் தேவன் அவரோடு இருந்தார் என்று பார்த்தோம். இந்த வசனம் கூட அப்போஸ்தலர் 10:38 கூட இது மிகவும் ஒரு வலிமையான வசனம். இது கூட இந்த திரியேக தேவன் அதுல பார்க்கலாம். நீங்க பிதா, குமாரன், ஆவியானவர், அவர்கள் பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் எல்லா அற்புதங்களிலும் கிரியை செய்கிறார்கள். ஈவன் பிஃபோர் த கிராஸ், இந்த சிலுவை நிறைவேறுவதற்கு முன்பாகவே இது நடந்ததை பார்க்கிறோம். அதனால அடுத்ததாக இப்போ படிக்க ஆரம்பிச்சது, கடைசியாக கொஞ்சம் சொன்னேன். நம்ம எல்லாருக்கும் புரிய வேண்டியது, இந்த அற்புதங்களுக்கான சுகத்துக்கான எல்லா விதமான விசுவாசமும் சில திட்டங்கள் அல்லது சில சட்ட திட்டங்களை வைத்து நடக்கிறது. அதாவது அவைகளுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, வரம்புகள் இருக்குது, லாஸ் இருக்குது, லாஸ் ஆஃப் ஃபெய்த். இப்படி என்ன சொல்லலாம்னா, பரலோக ராஜ்யமே சரியான திட்டங்களோடு நிறைவேறுகிறது, சட்டங்களோடு நடக்கிறது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இப்படி நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்குது. ஆண்டவர் அப்படியே உட்காந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. பிதாவாகிய தேவன் மேலிருந்து பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல இயேசு கிறிஸ்து அங்க சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்போ ஒரு சகோதரனுக்கு இங்க கோல்டு பிடிக்குது, அவர் ஜெபம் பண்றாரு, ஐயோ இது ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடக்கூடாது அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு, என் கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. நம்ம கற்பனை பண்றது என்னன்னா, அவங்க அப்படி ஜெபம் பண்றாங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா, ரொம்ப அழுது ஜெபம் பண்ணா, இல்லாட்டி ஒரு பாஸ்டரையோ ஊழியக்காரரையோ கூப்பிட்டு ஜெபம் பண்ண உடனே அது எப்படியோ மேல போகுது. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இவங்க அழுது ஜெபம் பண்றாரு, ரொம்ப கீழே போய் எதுவும் செஞ்சுட்டு வரலாமா? அப்ப அவங்க ஏதோ ஒன்று இயேசு கிறிஸ்து வராரு, இல்லாட்டி தூதர்களை அனுப்புறாரு, இல்லாட்டி வார்த்தையை அனுப்புறாரு. கீழே வந்து, ஓகே ஐயா கால் உடஞ்சிருக்கா, கொஞ்சம் நான் உன்னை சுகமாக்குறேன், இல்லாட்டி உனக்கு ஆறுதல் தரேன் அப்படிதான் நம்ம தலையில் நினைக்கிறோம். இப்படி ஏதோ ஒரு வியாபாரம் மாதிரி, நான் பண்றேன், இதை செய்யறேன், அவர் அதை செய்வார். ஆனால் அது உண்மை கிடையாது. இது நமக்கு சபைகளிலும் போதனைகளிலும் தவறாக சொல்லி அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. ஏனென்றால் தேவன் தன்னுடைய ராஜ்யத்துல நியமத்தோடு, ரூல்ஸ், அந்த லாஸ், பிரின்சிபிள்ஸ், சில காரியங்களை நிறைவேற்றுகிறார். அவைகள், இந்த காரியங்கள் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அவை மேலே கீழே போறதில்லை. அந்த சட்ட திட்டங்களுக்குள்ளே வராத எதுவுமே, அந்த அந்த நியமங்களுக்குள்ள வராதவைகள் அது நிறைவேறாது. இதுக்கு முதல்ல இயற்கையான உலகத்தை தேவன் சிருஷ்டித்தார். நம்ம இருக்கிற உலகம் இருக்குல்ல, கண்ணால பார்க்கிற உலகம், இவைகளிலும் தேவன் நியமங்களை உருவாக்கி இருக்கிறார், சட்ட திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், கிராவிட்டி இஸ் த லா. புவி ஈர்ப்பு சக்தி என்பது ஒரு சட்டம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா அது உலகத்துல எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். நிறைய அதுல மேத்தமெட்டிக்ஸ்லாம் இருக்குது. ஆனா எப்பொழுதும் எங்கேயும் வேலை செய்யும். பெரிய ஒரு சாமானை தூக்கி போட்டா சீக்கிரமா ஒழுகும். ஒரு ரெக்கையை கீழே போட்டிங்கன்னா அதுக்கு வெயிட் இல்லாம மெதுவா தான் வரும். இதெல்லாம் வந்து எங்க இருந்தாலும் அதே தான் நடக்கும். அந்த புவியீர்ப்பு சக்தி, அந்த சட்டங்கள் இந்தியாவில் மாத்திரம் இல்ல, ஐரோப்பாவில் மாத்திரம் இல்ல, ஆப்பிரிக்காவில் மாத்திரம் இல்ல, மிடில் ஈஸ்ட்ல எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால்தான் அது புவி ஈர்ப்பு சக்தியின் சட்டம் என்று சொல்றாங்க, நியூட்டன்ஸ் லா, நியூட்டனுடைய சட்டம்.
சில சமயம் மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் நடக்கும். இப்போ ஆஹ், இப்படி அதே மாதிரி லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு ஆண்டவர் உருவாக்கியிருக்காரு. அதையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையில இப்படி தேவன் சட்டங்களை உருவாக்கியிருக்கிறார். இது படிதான் நடந்துகிட்டே இருக்குது. தினம் காலையில எந்திரிச்சு ஆண்டவர் ஒவ்வொரு புது புது சட்டங்களை உருவாக்கல. இயற்கையின் காரியங்கள்ல இதெல்லாம் நான் சொல்றது எதுக்குன்னா, இதுக்கும் நம்ம இந்த தெய்வீக சுகத்துக்கும் அற்புதங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனிங்க. இது என்னத்துக்குடா நமக்கு சயின்ஸ் எதுக்கு, பிசிக்ஸ் எதுக்குன்னு நீங்க யோசிக்காதீங்க. அதே போல தேவனுடைய ராஜ்யமும் இப்படிப்பட்ட சட்டங்களுக்குள்ள இருக்குது. நம்ம நினைக்க கூடாது தேவன் என்ன வேணா அவர் செய்யலாம், அவர் நினைச்சதை செய்யலாம். ஒரு நம்ம விசுவாசி வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, உடனே எல்லாருக்கும் தேவன் மேல கோபமா இருக்கு. ஏன் தேவன் இந்த என் குடும்பத்தில் இருக்க இவரை குணமாக்கல? ஆண்டவர் நினைச்சிருந்தா இவங்களை குணமாக்கியிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் அப்படி நினைக்கிறவங்க நமக்கு புரியாது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல சட்ட திட்டங்கள் நியமங்கள் இருக்குதுன்னு நம்ம புரிந்து கொள்வதில்லை. இப்ப திருப்பி வருவோம். இயற்கை சட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த புவி ஈர்ப்பு சக்தின்றது நன்மைக்காக ஆண்டவர் உலகத்துல உருவாக்கினார். அதை நன்மைக்காக தான் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே சட்டம் புவி ஈர்ப்பு சக்தியை ஒரு ஆளு 20 மாடியோ 10 மாடி கட்டடத்துல மேல போய் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த விண்டோவை திறந்தோ பால்கனி திறந்தோ ஜம்ப் பண்ணான்னா, அதே புவி ஈர்ப்பு சக்தி அவனை காலி பண்ணிடும். அவன் கீழே விழுந்து மறிச்சு போயிடுவான். அப்ப தேவன் அந்த புவி ஈர்ப்பு சக்தியை இந்த மனுஷன் மறிக்கும்படியாக உருவாக்குனாரா? இல்ல. அவர் நம்ம எல்லாரும் இந்த உலகம் நல்லா இயங்கும்படியாக தான் அந்த புவி ஈர்ப்பு சக்தியை உண்டாக்குனார். அப்ப உலகமெல்லாம் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அது நல்லது. தேவன் உருவாக்கிய எல்லா காரியமும் நல்லது என்று சொன்னார். ஆனால் அது அவர் நல்லதாக உருவாக்கியதுல அதுல இருக்கிற சில சட்டங்களை ஒரு மனுஷன் மீறினால், தேவன் உருவாக்கிய சட்டங்களை, அவன் போய் அந்த அந்த இடத்துல இருந்து உழுகிறதுக்காக புவியீர்ப்பு சக்தியை உண்டாக்கலாம். சாத்தானே அப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் உபவாசம் இருந்த போது சொன்னா, நீ மலை மேல ஏறி குதின்னு சொன்னான். ஆண்டவர் குதிச்சாரா? இல்ல. ஏன்னா அந்த புவியீர்ப்பு சக்தி தேவன் பிதாவாகிய தேவன் உருவாக்கியது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதனால அதை டெஸ்ட் பண்ண விரும்பல. அதை தான் அவன் நோண்டி விட்டான். அவன் அதை டெம்ப் பண்ணான். எந்த ஒரு காரியம் தேவன் நன்மைக்காக உருவாக்கினாரோ அது அந்த ஒரு மேலிருந்து விழுந்தவனை கொலை பண்ணிருச்சு. நம்ம சொல்லலாம், 10வது மாடி 20வது மாடியிலேருந்து அந்த ஆள் விழுந்தாரே, இல்லை அந்த சின்ன பிள்ளை விழுந்துச்சே, தேவன் நினைச்சிருந்தா அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல, நிறுத்திருக்கலாம்ல, அந்த 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 புவியீர்ப்பு சக்தியை இல்லாம பண்ணிருக்கலாம். முதலாவதாக தேவன் அவர் உருவாக்கிய சட்டங்களை அவர் மாற்றுவதில்லை. அவர் அப்படியே அது அவருடைய குணம் கிடையாது. தேவன் அது செஞ்சார்னா அதை அவர் நினைச்சதை செய்கிறார். அவர் உருவாக்குனது அதை வச்சிருப்பார். ரெண்டாவதாக அவர் நன்மைக்காக உருவாக்கிய போது அந்த அதை நிறுத்தினார்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த ஒருத்தன் ஒழுகுறான் 10வது மாடியிலேருந்து 20வது மாடியிலேருந்து நிறுத்தினா, அதே டைமில் லட்சக்கணக்கான ஜனங்க ரோட்டில் போயிட்டு இருக்காங்க, காரில் பஸ்ஸில். அவங்களும் இந்த கிராவிட்டி, இந்த புவியீர்ப்பு சக்தியை வச்சுக்கிட்டு தான் இந்த கார் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லாட்டி காரு போய் மேலே போகும், பறக்கும், கிராவிட்டி இல்லாட்டி அவங்கெல்லாம் என்ன ஆகும்? இந்த ஒரு ஆளை காப்பாற்றுக்காக ஆண்டவர் கிராவிட்டியை கேன்சல் பண்ணால் அவ்வளோ பேரும் ஆக்சிடெண்ட்டில் மறிச்சிருவாங்க, லட்சக்கணக்கான பேர். அப்படி செய்ய மாட்டார். லாஸ் ஆர் கான்ஸ்டன்ட். தேவன் உருவாக்கிய அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை அவர் உலக பிரமாணமான காரியத்தில் கூட தேவன் அதெல்லாம் கேன்சல் பண்றது. அதே போல ஆவிக்குரிய சட்டங்கள், விசுவாச சட்டங்கள், தேவனுடைய ராஜ்யங்களின் சட்டங்களையும் அவர் அதை எடுத்து போடுவதில்லை. அவர் அதை மறப்பதில்லை. இவைகளெல்லாம் நம்ம நன்மைக்காக கொடுக்கிறது. தேவன் தான் உருவாக்கி இருக்கிறாரு. அதனால அவர் ஏதோ ஒரு நினைச்சு இவரு சுகமாகலாம், அவரு சுகமாக்க மாட்டாருன்னு அவரா சும்மா ஒரு நினைச்சதெல்லாம் செய்யறதில்லை. There are laws that govern divine healing.
தெய்வீக சுகத்தை செய்வதற்கு, தெய்வீக சுகம் நிறைவேறுவதற்கு தேவன் சில நியமங்களை வைத்திருக்கிறார், சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். There are laws that govern faith. விசுவாசம் எப்படி நிறைவேற வேண்டும் என்பதற்கும் சில நியமங்கள், சட்ட திட்டங்கள் இருக்குது. அதற்கா ஏன் அப்படின்றதுக்கு காரணங்கள் இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் இந்த இந்த நியமங்களை, இந்த சட்ட திட்டங்களை, இந்த பிரின்சிபிள்ஸை நம்ம வந்து இப்போ நமக்கு அறியாமல் இருந்தால், நம்முடைய அறியாமை இதுக்கு ஒரு தடையாயிரும். நம்ம பல பேர் அற்புத ஊழியங்களிலே, தெய்வீக சுகத்துல, இந்த காரியங்களிலே நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யாமல் இருப்பதுக்கும் ஒரு பெரிய காரணம், இந்த என்னென்ன காரியங்களை, என்னென்ன ரூல்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கார், இவைகளை நாம் அறியாமல் இருப்பது. சில பேர் இதை அறிஞ்சிருந்தா கூட, அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துல சில சட்டங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கூட, அது என்ன காரியம் என்று சரியாக இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கும் கூட இந்த தெய்வீக சுகமோ அற்புதங்களுக்கு தடை இருக்கும். இன்னொரு காரியத்தை காட்டுறேன், இன்னொரு உதாரணத்தை காட்டுறேன் நம்ம உலகத்துல இருந்து. இதுதான் நான் சொன்னது, லா ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு சக்தி. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி. உங்களுக்கு கரண்ட் தெரியும், அது நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் இப்போ கரண்ட் இருக்குது, நானும் கரண்ட் இருக்குது, உங்களுக்கும் கரண்ட் இருக்குது, அதனால தான் இந்த லைட் எல்லாம் போட்டிருக்கோம். இது ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு எங்கேருந்து கரண்ட் வருதுன்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நிறையா இருக்குது, டிரான்ஸ்மிஷன் டவர், அது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு கடைசியில் நீங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. அங்கே சுவிட்ச் போர்டு இதெல்லாம் இருக்கும். அதுலேருந்து ஒவ்வொரு ரூமுக்கும் லைட்டுக்கு, ஃபேனுக்கு, ஏசியோ எது இருந்தாலும் அங்கங்கே பிளக் எல்லாம் போட்டு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நீங்கள் இந்த பிளக்கை எடுத்து சொருகுனா தான் லைட் எரிக்கும், அல்லது சுவிட்ச் ஆன் பண்ணாதான் லைட் ஆன் ஆகும். அது வரைக்கும் எல்லா கரண்ட்டும் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்தியாவில் இருக்க கரண்ட் கட்ட மறந்துடுங்க, நம்ம யூஏயில் இருக்கோம், கரண்ட் கட்ட கிடையாது நமக்கு. எல்லாருக்கும் இவர் தொடர்ந்து அங்கே எலக்ட்ரிசிட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி வீடு வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. புரியுதா? ஆனால் இந்த லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி என்னன்னா, உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்துல கனெக்ஷனை கொடுக்கணும், அப்போ தான் அங்கே லைட் எரியும். அது அந்த டைமில் இப்போ நம்ம கிராண்டிசன் பிரதர் வந்து லைட்டு போடணுன்றதுக்கு பதிலாக அவர் வந்து ஃபோன் பண்ணி இங்கே இருக்க எலக்ட்ரிசிட்டி கம்பெனியை கூப்பிட்டு, அட்வியாவை கூப்பிட்டு, ஐயா கொஞ்சம் எனக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், நீங்கள் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? என்ன நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. நீங்கள் இப்போ லைட்டு சுவிட்ச் போடாமல் ஃபோன் என்ன சொல்லுவீங்க சாலமன்? அட்வியாவை கூப்பிட்டு என்ன சொல்லுவீங்க? ஏற்கனவே நமக்கு லைன் கொடுத்துட்டாங்கல்ல பிரதர், நம்ம வந்து அது வந்து சுவிட்சை போட்டால் ஆட்டோமேட்டிக் லைன் கரண்ட் வந்துடும். ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டீங்க அட்வியாவுக்கு? ஃபோன் பண்ண தேவையில்லை பிரதர், நம்மகிட்ட இருக்குல்ல பிரதர். ஓகே, ஆல்ரெடியா. இதில் என்ன பிரின்சிபல்? ஏன் சாலமன் ஃபோன் பண்ண மாட்டார்னா, அவருக்கு தெரியும் அங்கேருந்து கரண்ட் வந்தாச்சு, எப்பொழுதும் ரெடியாக இருக்குது, இங்கே சுவிட்ச் போடுறது நம்ம கையில் இருக்குது, அங்கே தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில், சுகம் வரும்போது இதுக்கெல்லாம் செய்யும்போது நம்ம கம்பெனியை கூப்பிடுறோம். புரியுதா? இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, இந்த கரண்ட்டு எப்போ கண்டுபிடிச்சதுன்னு யாருக்காவது தெரியுமா? எலக்ட்ரிக் பல்பு இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி எப்போ வந்துச்சுன்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? 1400. 1400லாம் இல்லை, வேற யாரு தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க, பாவம் சாலமனை தான் சொல்ல வைப்பாங்க. லைட்டை எலக்ட்ரிக் லைட்டை யார் கண்டுபிடிச்சது? யாருக்கும் தெரியாதா? தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி. ஒரு 150 வருஷம் கூட ஆகலை. 150 வருஷத்துக்கு முன்பாக தான் இந்த உலகத்தில் எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சா? அப்படி இல்லை. எலக்ட்ரிசிட்டி ஆண்டவர் கிரியேட் பண்ணும்போதே, உலகத்தை பண்ணும்போதே இருந்துச்சு. எப்படின்னா,
நீங்க இந்த இடி மின்னல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மின்னல்ல சொல்றாங்க, ஒரு மின்னல் அடிக்குது பாருங்க. அதுலேருந்து அவங்க ஒரு பெரிய சிட்டிக்கு, அபுதாபியோ, துபாயோ, நியூயார்க்கோ, ஒரு முழு சிட்டிக்கும் வேண்டிய எனர்ஜி, ஒரு வருஷத்துக்கு வேண்டிய எனர்ஜி ஒரு மின்னல்ல இருக்குதாம். அவ்வளவு இருக்குதாம் ஒரு மின்னல்ல. அப்ப ஜனங்கள், மனுஷன் இந்த எலக்ட்ரிசிட்டிய ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டு இருக்கான். தேவன் தான் இந்த 150 வருஷத்துக்கு முன்பாக இந்த எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணல. எலக்ட்ரிசிட்டி ஆரம்பத்துல இருந்தே இருக்குது, கரண்ட். மனுஷனுடைய அறியாமை எலக்ட்ரிசிட்டியை குறித்து தெரியாம இருந்ததுனால தான் அந்த இத்தனை வருஷமா, ஆயிரக்கணக்கான வருஷமா அவங்க அனுபவிக்கல. 150 வருஷம் முன்னாடி ஆண்டவர் இந்த ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான். இந்த தேவன் அதை வைக்கல, கை வைக்கல. ஏன்னா மனுஷனுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி பிடிச்சி கொண்டு வருதுன்றத அந்த அந்த சட்ட திட்டங்களை புரிஞ்சிருந்தா, அதோட இணைந்து நடந்திருந்தா, அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டைம்ல 2000 வருஷத்துக்கு முன்பாகவே எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்கலாம். அப்பயே கூட ஏர் கண்டிஷன் இருந்திருக்கலாம். இது நம்முடைய அறியாமையினால இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம பயன்படுத்தாம மனுகுலம் இருந்துச்சு. இன்னைக்கு கூட இது எப்படி வேலை செய்யுதுன்னு சரியா நீங்க புரிந்து கொள்ளலைன்னா, சில பேருக்கு இந்த எலக்ட்ரிக் ஷாக்ல நம்ம அடிச்சு நம்ம இறந்து போயிடுவோம்னு பயம் இருக்கலாம். சில பேர் இறந்தும் போகலாம் அந்த ஷாக்ல. இதை தவறாக புரிந்து கொண்டா. இப்படிதான் ஆவிக்குரிய உலகத்திலும் இன்றைக்கு. இதனாலதான் பல பேர் தேவனுடைய வல்லமைக்குள்ளே நடக்க முடியல. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அந்த சட்ட திட்டங்கள், நியமங்கள், பிரின்சிபல்ஸ் இன்னும் புரியல. ஆனால் சில பேராலும் நடக்க முடியுது. தேவனுடைய வசனம் தான் இதுக்கு நமக்கு மேனுவல். எலக்ட்ரிசிட்டி வேணும்னா அதுக்கு மேனுவல் படிக்கணும். இப்போ புவி ஈர்ப்பு சக்தினா அதுக்கு தனியா புக்கு படிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சட்ட திட்டங்கள், அவருடைய வல்லமை, சுகமாக்குற காரியங்கள், தேவனுடைய வசனம், அதுல படிக்கணும். அங்க போய் பார்க்கும்போது தான் தேவனுடைய ராஜ்யமும் விசுவாசமும் அற்புதங்களும் தேவ வல்லமையும் அபிஷேகமும் எப்படி நிறைவேறுகிறது, எப்படி நடக்கிறது என்பதற்கான சட்ட திட்டங்கள் இருக்கும். ரோமர் 3:27 யாராவது வாசிங்க. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரிய பிரமாணத்தினாலேயோ அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயோ? அவங்க சொல்றார், விசுவாச பிரமாணத்தினால்தான் இது நிறைவேறுச்சு. வாட் கைண்ட்? அப்ப இது பிரமாணம்னு போட்டிருக்கு பாருங்க. லா ஆஃப் ஃபெய்த். ஃபெய்த் இஸ் கவர்ன் பை லா. விசுவாசமும் சில சட்டத்திட்டங்கள். இதை வருகிற மாசத்துல நம்ம அந்த ஒரு மாசம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப நீங்க ஒரு ஆளுக்கு சுகம், தெய்வீக சுகம் வேணும்னா வெறுமனே ஏதோ ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டு ஒரு விண்ணப்பம் சொல்றது, அவர் நினைச்சா அவர் நம்மை சுகமாக்குவார், இல்லாட்டி சுகமாக்க மாட்டார், அப்படி கிடையாது. There are laws that govern how healing works. தெய்வீக சுகம் எப்படி நிறைவேறு என்பதற்கு சில நியமங்கள் இருக்குது, சில பிரமாணங்கள் இருக்குது, சில சட்டங்கள் இருக்குது. இவைகளை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது. எப்படி சுவிட்ச் போடலன்னா உங்களுக்கு பல்பு எரியாதோ, அந்த சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆனால் தேவன் இந்த எல்லாருக்கும் ஒன்றாதான் செய்கிறார். நீங்க பென்னிஹினா இருக்கலாம், ஸ்மித் விகில்ஸ்வொர்த்தா இருக்கலாம், சாலமனா இருக்கலாம், கிராண்டிசனா இருக்கலாம், கனிமொழி சிஸ்டரா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் தேவனுடைய ராஜ்யத்துல. வித்தியாசமே இல்லை. நேற்றைக்கு தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டு 50 வருஷமா இருக்கலாம். ஒரே சட்டம் தான். ஆமென். பணக்காரங்க ஏழைங்க அப்படிலாம் இல்லை. இந்த விசுவாச சட்டங்கள் ஒண்ணுதான். அதனால நீங்க நினைக்க கூடாது அவருக்கு வேலை செய்து எனக்கு வேலை செய்யலன்னு. தேவனுக்கு நிச்சயமாய் வல்லமை உண்டு. ஆனால் அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை அவருடைய நியமங்கள் மூலமாக தான் நிறைவேறுகிறது. எப்படி எத்தனை 1000 வருஷமாக எலக்ட்ரிசிட்டி உலகத்துல இருந்த போதும் கூட அதை சரியான விதத்துல அவங்க அவருடைய சட்டங்களுக்குள்ள நிறைவேற்றுகிற வரைக்கும், அதே போலதான் அணுசக்தி கூட, நியூக்ளியர் பவர், அவருடைய சட்டங்களுக்குள்ள நிறைவேற்றும் போது அது நிறைவேறுச்சு. ஆமென். இல்லாட்டி நம்ம தேவனுடைய வல்லமையை நிறுத்தி விடுகிறோம். இதை இந்த 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 உதாரணத்து மூலமா, இந்த
மார்க் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இந்த உதிரப்போக்கில் இருந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியோ என்னமோ சொல்லுவாங்க தமிழ்ல. பேசிக்கலி அவங்களுக்கு ரத்தம் போய்கிட்டே இருந்துச்சு, ரத்தம் நிக்கல. அந்த ஒரு ஒரு பலவீனத்துல இருந்தாங்க ரொம்ப. அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற இந்த சில காரியங்களை, சில சட்டங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இவைகளை தேவ வசனத்தை பார்க்கும்போது இனிமேல் நான் கேட்கிறேன், தயவு செய்து எந்த அதிசயங்களோ அற்புதங்களோ எந்த விசுவாச காரியம் எதை பார்த்தாலும் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், தேவன் எப்படி விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், எப்படி காரியங்கள் நடக்குது, வல்லமையான காரியங்கள் நிறைவேறுவதற்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யணும். நான் கொஞ்ச நாளா இப்ப பார்த்து இந்த வசனத்தை பார்க்கும்போது சில காரியங்களை புரிந்து கொள்கிறேன். ஆனால் நான் புரிந்து கொள்ளாத நிறைய நியமங்கள் இருக்குது. உண்மையிலேயே நான் இந்த தெய்வீக சுகம் எப்படி நடக்கிறது என்று தேவன் போட்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் நான் புரிந்து கொண்டால், நீங்கள் எல்லா திட்டங்களையும் சரியா புரிந்து கொண்டால் ஒவ்வொருவரையும் நாம் சுகமாக்க முடியும். சுகமாகாமல் யாருமே போக முடியாது. நான் சரியா அதை புரிஞ்சுக்கலன்னா, புரியாம இருக்கிறதுனால்தான் என்னாலே ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் சுகமாகுவதை என்னால பார்க்க முடியாது. நானும் அதுல வளர்ந்து கொண்டிருக்கேன், நீங்களும் வளரணும். சரி, மார்க் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் திருப்பிக்குவோம். அந்த இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில நாம் இந்த சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 25 34 வரைக்கும் அவங்க வாசிக்கும் போது மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஓபன் பண்ண வேணாம், வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அங்கே வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இதுல ரொம்ப கத்துக்கலாம், நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம், நிறைய சட்டங்களை கற்றுக்கொள்ளலாம். எப்படி இந்த காரியங்கள், இது மிகவும் ஆண்டவர் செய்த அற்புதங்கள்ல நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு வல்லமையான ஒரு பகுதி இது. இதுல முக்கியமா நான் காட்ட வேண்டியது, எப்படி தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்ட சட்ட திட்டம் மூலமா நடக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இந்த இதை பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க, நல்லா கொஞ்சம் பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. இந்த ஸ்திரீ குணமாகும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாதா யார் குணமானதுன்னு? யாராவது சொல்லுங்க. தெரியும் பிரதர். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுன்றாரு. அடுத்த வேற யாராவது சொல்லுங்க. பிரதர், இயேசு கிறிஸ்து தெரியும் பிரதர். தெரியுமா? ஓகே. வேற யாராவது? தெரியும் பிரதர். இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். பஞ்சநாதனா ஆன் பண்ணி வச்சிருக்கிறது சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தெரியாது பிரதர். அவர் கேட்கிறாரு, யாரு என்ன தொட்டதுன்னு தெரியாம தான் கேட்கிறாரு. ஏன் அப்படி சொல்றீங்க பஞ்சநாதன்? ஏன்னா நீங்க ஒரு ஆள் தான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க, மீதி பேர்லாம் தப்பு. சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? வசனத்துல அவர் என்ன தொட்டதை யாருன்னு கேட்கிறாரு.
இல்லாட்டி அப்ப அவர் பொய் சொல்றாரு. தெரிஞ்சிருந்தா அவர் கேட்க தேவையில்லை. ஆமா. தெரியாதனால கேட்கிறார். ஆமென். அது ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் பொய்யெல்லாம் சொல்றது இல்லை. அவர் வந்து ஜோக் அடிக்கிறது, கிண்டல் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ நீங்களும் நானும் இந்த இந்த காரியங்களை தவறா நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்தபோது மனுஷகுமாரனா இருந்தார். அவருக்கு தேவகுமாரனுடைய வல்லமை ஆவியில இருந்துச்சு. அவர் சரீரத்திலும் மனதிலும் அவர் நம்மளை போலதான் இருந்தார். நம்மை போலவே எல்லா விஷயத்திலையும் பாடு அனுபவிச்சாரு. நம்மளை போல பசி இருந்துச்சு. அவருக்கு பின்னாடி கண்ணு கிடையாது. அவருக்கு எல்லா இடத்துலையும் போய் இருக்க முடியாது ஒரே டைம்ல. நம்மை போல சாதாரண சரீரத்துல தான் இருந்தார். பாவம் இல்லாமல் இருந்தாரு. ஆனா நம்மை போல சரீரத்துல தான் இருந்தாரு. நம்மளை போல மனது தான் இருந்துச்சு அவருக்கு. அவருடைய ஆவி பரிபூரண ஆவி. அது தேவனுடைய ஆவியாக இருந்துச்சு. அதை விட்டுருங்க. இந்த இடத்துல அவர் மனுஷகுமாரனாக இருந்தபடியினாலே அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. ஆனா இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லணும். அவர் மனுஷகுமாரனா இருந்ததுனால்தான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் அவராலே இந்த அற்புத ஊழியங்களை செய்ய முடிஞ்சிச்சு. அவர் மனுஷகுமாரனாய் இருந்ததுனால்தான் அவர் வளர்ந்தார். சிறு பிள்ளையிலிருந்து அவர் வளர்ந்தார்னு நம்ம பார்க்கிறோம். மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும் அவர் வளர்ந்தார். அவர் தேவனாக இருந்தா வளர்றதுக்கு சான்ஸே கிடையாது. மனுஷர் தயவு தேவையில்லை. நம்மளை போலதான் இருந்தார். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம். அதனால அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க அப்படி பார்க்காதீங்க. இந்த அற்புதங்களை பார்க்கும்போது நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஒரு ஸ்பெஷல்லாம் கிடையாது. அவர்கிட்ட இருந்த எல்லா ஸ்பெஷலா இருந்ததும் நம்மை போலவே அவரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்ததுனால்தான். இந்த அப்போஸ்தலர் 10:38 ரொம்ப கிளியரா தெரியுது. என்ன சொல்லியிருக்கு? யாரு நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரியும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 10:38 சீக்கிரமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அது வல்லமையினாலும் ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரம்பி இருந்ததுனால்தான், தேவன் அவரோட இருந்ததுனால்தான், உங்களை போல என்ன போல இருந்ததுனால்தான் அவர் செய்தார். அவர் தேவகுமாரனா இருந்ததுனால செய்யல. இப்படி நிறைய காரியங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு டைம் இல்லை. ஆண்டவர் ஆனால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம பார்க்கிற எல்லா அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசு கிறிஸ்து செய்ததெல்லாம் நீங்களும் நானும் செய்யலாம். ஏனென்றால் நம்மை போல அவரும் ஒரு பாடுள்ள ஒரு சரீரத்தை வைத்திருந்தார். நம்மை போல எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டார். பைபிள்ல இருக்கு. நீங்க நம்புங்க, தயவு செய்து நம்புங்க. உங்களுக்கு நிறைய பேர் போதிச்சிருக்கலாம் தவறாக. அதையெல்லாம் தலையிலிருந்து எடுத்து போட்டுருங்க. உண்மை கிடையாது. அவர் நிச்சயமாய் அவருடைய ஆவியில 100% அவர் தேவனாக இருந்தார். ஆனால் அவருடைய சரீரத்திலே அவர் மனுஷனாக இருந்தார். அவர் விசேஷ சரீரமாக இருந்தால் நீங்கள் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அவருடைய தழும்புகளால் குணமாக முடியாது. அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட முடியாது. அவர் சாதாரண மனிதனாக இருந்து சின்லெஸ் ஹியூமன், பாவமில்லாத மனித வாழ்க்கையை வாழ்ந்ததனால்தான் அவருடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக. அவருடைய ஆவியில அவர் தேவனை போல எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஆனால் அவருடைய சரீரத்திலே நிறைய லிமிட், நம்மளை போலவே லிமிட் இருந்துச்சு. அப்ப இவர் யார் என்னை தொட்டது என்று சொன்ன போது அவருக்கு யார் தொட்டதுன்னு தெரியல. இதுல என்ன முக்கியம்னா, நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் தேவன் அவருடைய ராஜரீக திட்டத்தின்படி அவர் நினைச்சதுபடி ஒருவர் சுகத்துக்காக வரும்போது, அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்கும்போது, ஜெபம் கொடுக்கும்போது, அவர்கிட்ட தேவனுடைய டெஸ்க்கு போகுது இந்த பெட்டிஷன். சில பேருக்கு அப்ரூவ்டுன்னு ஸ்டாம்ப் அடிக்கிறாரு, சில பேருக்கு அப்ரூவ் இல்லைன்னு ஸ்டாம்ப் அடிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப யாராவது ஒருத்தர் சுகமானா அவங்க மேல தேவன் இரக்கமுள்ளவரா இருந்தார். அவங்கள சுகமாக்கினார். அவங்க சுகமாக்கலைன்னா அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவன் சுகமாக்கல. இப்படித்தான் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ஜனங்கள் இப்படிதான் இருக்காங்க. நம்மளும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கோம். ஏன் உன்னுடைய நண்பரையோ உன்னுடைய மனைவியோ தேவன் சுகமாக்கல அப்படின்னா,
தெரியல, ப்ரே பண்ணேன், ஆனால் ஆண்டவர் செஞ்சிருக்கலாம், தேவன் செஞ்சிருக்கலாம். இது தேவன் அப்ரூவ் பண்ணலையோ, அது டிஸ்அப்ரூவ் பண்ணலையோ, அதான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இங்கே எழுதி வச்சுக்கோங்க, God has already approved every person being healed. ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் சுகமாக வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே அப்ரூவ் பண்ணிட்டார். எல்லா மனுஷரும் சுகமாகும்படியாக ஏற்கனவே தன்னுடைய குமாரன் மூலமாக அவர் கிரயத்தை செலுத்தி விட்டார். அவர் ஆல்ரெடி அப்ரூவ்ட்னு ஸ்டாம்ப் கொடுத்துட்டாரு சிலுவை முடிந்த உடனே. அண்ட் இட் இஸ் நாட் அப் டு காட். இன்னுமே தேவனை பொறுத்து அல்ல, நம்முடைய விசுவாசம் சில காரியங்கள் மூலமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார். ஏன் ஒரு 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 முதல் பிரமாணம் சொல்றேன் இந்த தெய்வீக சுகத்துக்கு. முதலாவதாக நீங்க எழுதி வச்சுக்கோங்க, God has already provided healing for every person. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேண்டிய சுகத்துக்கு தேவன் ஏற்கனவே வழி வகுத்து விட்டார். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிவிட்டோம், we were healed by his stripes we were healed அப்படின்னு இருக்குது. past tense எழுந்து விட்டது, ஆல்ரெடி முன்னாடியே இருந்துச்சு. ஆனால் அந்த தெய்வீக சுகம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டும் என்றால் இந்த காரியங்களை எல்லாம் நான் அபியாசம் பண்ணணும், இந்த லாவெல்லாம் அப்புறம் அபியாசம் பண்ணணும். ஆமேன். எப்படி எலக்ட்ரிசிட்டி அந்த பவர் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணிருச்சோ அதே அது உங்கள் வீட்டு வரைக்கும் வந்துருச்சு, டெலிவர் ஆயிடுச்சு. உன் சரீரத்துக்குள்ள உன் நாக்கு வரைக்கும் இயேசுவின் சுகம் வந்துருச்சு, உன் உடம்பு வரைக்கும் வந்துருச்சு, இங்கே இருக்குது, உன் வீட்டில் இருக்குது. உன்னுடைய சரீரம் தான் தேவன் தங்குகிற ஆலயம். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அங்கே வந்துருச்சு. உனக்கு எப்படி வீட்டில் எலக்ட்ரிசிட்டி வேணும்னா நீ லைட்டை ஆன் பண்ணுறியோ, அதே போல உன் சரீரத்தில் சுகம் வேண்டும் என்றால் நீ இன்னைக்கு ஆன் பண்ணணும். இதுக்காக நீ போய் யாரையாவது கூப்பிட்டு அனுப்பப்பட்ட. இப்போ வீட்டுக்குள்ளே வந்தவொடனே சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு நீ போய் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது பவர் கம்பெனியை கூப்பிட மாட்டா. அதே போல் திடீர்னு என் சரீரத்துக்காக நான் திடீர்னு அங்கே மேலே ஒரு டெலகிராம் அடிக்கணும், வாட்ஸ்அப் அனுப்பணும், இன்ஸ்டாகிராம் அனுப்பணும், அப்படிலாம் இல்லை. இங்கே இருக்குது, நீ தான் அதை ஆன் பண்ணணும். இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான லா அது. ஜீசஸ் ஹஸ் ஆல்ரெடி ஹீல்ட் யூ பை ஸ்ட்ரைப்ஸ், யூ ஆர் ஆல்ரெடி ஹீல்ட். நீ ஏற்கனவே சுகமாகிவிட்டாய். இயேசு கிறிஸ்து உனக்கு உன்னுடைய இதை நீ உட்கார்ந்துருந்துக்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு தேவனே எனக்கு ஏதாவது செய்யுங்க. அன்னைக்கு நம்ம சபையில் இருந்தபோது நான் பல சகோதரர்களை பார்த்தேன், அப்படி கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி கையை கட்டிட்டு நின்னா ஏதோ என்னதான் நடக்கட்டுமே, ஏதோ நடக்குது, ஆண்டவரே உங்களுக்கு வேணும்னா ஏதாவது வந்து செய்யுங்க. இது ஒண்ணுமே நடக்காது, கேரண்டி. நீ கையை கட்டிக்கிட்டு நின்னா ஒன்றும் நடக்காது. எல்லா விதமான விசுவாசத்துக்கான எல்லா சட்டங்களையும் நீ மீறி விட்டாய், உனக்கு ஒன்றும் நடக்காது. தேவன் ஒன்றும் செய்யலன்னு இல்லை, நீ சுவிட்ச் போடல, ஆண்டவர் எல்லாருக்கும் செஞ்சிட்டாரு. ஆனா நீ கையை கட்டிக்கிட்டு லைட் எரியாது தானா. ஆமென். எந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பிய அதே வல்லமை உனக்குள்ள இருக்குது. ஆமென். தேவன் இன்னும் உனக்கு வல்லமை கொடுக்கலன்னு இல்லை, அதே வல்லமை உனக்குள்ள போட்டார். உனக்கு என்ன பிரச்சனைனா அதை எப்படி அந்த வல்லமையை நீ இயக்குவது என்பதை இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி அதை ஆன் பண்றது? நீ தேவனோட ஒத்துழைக்க மாட்டேங்கிற. தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருக்குது, அதே வல்லமை அன்னைக்கு கூட பார்த்தோம், இயேசுவில் இருந்த அதே வல்லமை உனக்குள்ள இருக்குது. ஆமென். நீ வீட்டில் போயிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கையை கட்டிட்டு உட்காந்து நான் எலக்ட்ரிக் கம்பெனியை கூப்பிடுறேன், வாங்கயா கொஞ்சம் எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் பவர் வேணும் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தேன்னா நீ உட்காந்துக்கிட்டே இருப்ப. 2 நாள் 3 நாள் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்க வீட்டுக்கு கரண்ட் கொடுத்தாச்சுன்னு அங்கேருந்தே தெரியும் அவனுக்கு. ஆமென். அப்படி உனக்கு சொல்ல எனக்கு எலக்ட்ரிசிட்டி ஒர்க் பண்றது எப்படின்னு தெரியல, பவர் கம்பெனிக்காரன் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கணும்னாலும் அதுவும் நடக்காது. நீ புரிஞ்சுக்கணும் எப்படின்னு. அதே போலதான் தெய்வீக சுகமும் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். பட் ஹீலிங் ஒர்க்ஸ்
நிச்சயமாய் தெய்வீக சுகம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆமென். எதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நமக்குள்ள நிறைய இந்த பாரம்பரிய ஐடியாஸ் நிறைய இருக்குது. ஆவிக்குரிய சபைகளிலும் தவறாக சொல்லி கொடுத்துருக்காங்க. உடம்புக்கு குணமாகலையா, ஒரு மாசம் நீ உபவாசம் இருந்து ஜெபி, ஆண்டவர் ஒருவேளை இறங்குவார். உபவாசத்து தப்பு இல்லை, அது ஆண்டவர் இறங்குவதற்காக இல்லை. அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஆண்டவர் அதனால ஒரு ரூலையும் மாற்ற மாட்டார். உங்களை உபவாசம் இருந்தால் தான் நீ சுகமாவன்னு உபவாசம் உன்னை சுகமாக்காது. இயேசுவின் தழும்புகளால் தான் குணமாவ. ஆமென். நீ இதை இன்னும் எப்படி இந்த வல்லமையை ஆன் பண்றதுன்னு உனக்கு புரிந்து கொள். இந்த ஸ்திரியை பாருங்க. இந்த ஸ்திரீ தேவனுடைய வல்லமையை எப்படி பெறுவது என்பதை புரிந்து கொண்டா பாருங்க. ஆமென். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், அவளுக்கு புரிஞ்சிருச்சு எங்க வல்லமையோடைய சோர்ஸ் எங்க இருக்குன்னு. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு எங்க மத்தியில நடக்க வருகிறார். வேற எங்கேயும் இல்லை, கல்லுலையும் மண்ணுலையும் இல்லை, ஆலயத்துக்கு போனா கூட இல்லை, அவர் தான், இயேசு தான். அவர்கிட்ட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல கூட வல்லமை இருக்குது. ஆமென். அவ அதை யோசிச்சு அவ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது இயேசு அவளை பார்க்கவில்லை. அவ யாரு என்ன கொல்லம் கோத்திரம் எதுவும் கேட்கல. அவ உண்மையிலேயே சீரியஸா தான் ஒரு விசுவாசத்தை தான் தொடராளா, அவ ஆக்சுவலா யூத ஸ்திரீயா, அவ பரிசுத்தத்துல இருக்கிறாளா, ஒண்ணுமே தெரியாது இயேசு கிறிஸ்துக்கு. அது கேட்க கூட தெரியல, ஒரு கேட்க கூட இல்ல. நம்ம மதங்கள் போட்டு, இந்த அம்மா பொட்டு வச்சிருக்கா, இந்த அம்மா பூ வச்சிருக்கிறா, இந்த அம்மா செருப்பு போட்டிருக்கா, இதெல்லாம் கூட ஒண்ணும் தெரியாது. அவர் கேட்கல, இதெல்லாம் செய்யல. அவர் இடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு, போச்சு. உதிரப்போக்கு நின்று போச்சுன்னு போட்டிருக்கா இல்லையா? உங்க பைபிள பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் நல்லா பாருங்க. போய் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து பேசுவதற்கு முன்பாகவே என்ன ஆச்சுன்னு பாருங்க. பாத்தீங்களா? என்ன போட்டிருக்கு? யாராவது சொல்லுங்க. 28 29 என்ன போட்டிருக்கு? தொட்ட உடனே ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் உடல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததே அவள் சரீரத்தை உணர்ந்தாள். தன் சரீரத்திலே உணர்ந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். ஜஸ்ட் லைக் எலக்ட்ரிசிட்டி. நீங்க ஒரு எலக்ட்ரிக் வயர், லைவ் வயர் இருக்குன்னா யாரு தொட்டாலும் பவர் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது கேள்வியெல்லாம் கேட்காது. ஒரு நாய் போய் தொட்டாலும் நாயும் ஷாக் அடிச்சிடும். ஒரு சின்ன புள்ள போய் தொட்டாலும் சின்ன பிள்ளைக்கும் ஷாக் அடிக்கும். அதனால எலக்ட்ரிக் கம்பெனி அது அவங்களோட பிரச்சனை இல்லை அது. ஆமென். ஏன்னா அதுல லா இருக்குது. ஓப்பன் வயர் இருந்துச்சுன்னா யார் தொட்டாலும் அவங்க மூலமா எலக்ட்ரிசிட்டி போயிடும். ஆமென். அப்படிதான் இந்த இந்த அம்மா தேவனிடத்துல ஜெபிக்க கூட இல்லை. அவ போய் கெஞ்சி கூத்தாடல. அது பின்னாடி பார்க்க போறோம். இந்த இடத்துல பிரின்சிபல் என்னன்னா, பவர் இஸ் அவைலபிள், பவர் டு ஹீல் இஸ் அவைலபிள் வித் ஜீசஸ். அப்ப நீங்க கேட்கலாம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து வந்தா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதுமே. ஆமென். யாராவது சொல்லுங்க, அப்படி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நடந்து வந்தா, கடந்து வந்தா, நம்ம மத்தியில வந்து அவரை தொட்டா குணமாகணும், அப்படியா? இது லலித் சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு நம்ம மத்தியில வர்றாரா? அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படி தொட முடியும்? விசுவாசத்துல பிரதர். எங்க இருக்கார் இயேசு கிறிஸ்து? ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து இருக்காரா நம்ம மத்தியில? இருக்கிறார் பிரதர். ஐ see. ஓகே. இயேசு கிறிஸ்து எங்க தெரியுமா இருக்காரு? சொல்லுங்க அகஸ்டின், சொல்லுங்க. நமக்குள்ள இருக்காரு பிரதர். நமக்குள்ள இருக்காரு. எப்படி அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறது? அப்ப வசன் நம்ம அவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அவருடைய அந்த லாபப்படி நம்ம யார தொட்ட நம்ம மூலமா சுகம் கிடைக்கும். நம்மளமா? சரி, உங்களுக்கு சுகமாகறதுக்கு நம்மளே தொடங்கணுமா? அது மனுஷனா இருந்த பாடுகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அப்ப பவுலுக்கு இருந்தது இல்ல.
அது வேற பவுல் விஷயம். மூலமா அது அது உண்மை கிடையாது அகஸ்டின், அதை விட்டுருங்க. பவுலுக்கு ஒன்றும் சிக்கலாம் கிடையாது, அது விட்டுருங்க. அதுக்கு இன்னொரு நாளைக்கு வருவோம். இதுல என்ன மெயினான காரியம் நான் டீச் பண்ண விரும்பினேன்னா, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து யோவான் 1 என்ன சொல்லியிருக்கு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாயி பூமியில வந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவரே, நீங்க அன்னைக்கு அந்த அம்மா போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுச்சு நடந்து வந்த இயேசு கிறிஸ்துக்கு. இன்னைக்கு போய் நீங்க வசனத்தை, ஒரு வசனத்தை பிடிங்க, தெய்வீக வசனத்தை, அது இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்கு இணையான ஒரு காரியம். அந்த ஒரு வசனத்தை விசுவாசிங்க, அது இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு. வசனத்துல தான் குணமாக்குகிற வல்லமை இருக்குது, வசனத்துல தான் அற்புதம் செய்கிற வல்லமை இருக்குது. ஆமென். இது யோசிச்சுக்கங்க. என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் போய் கெஞ்சி கூத்தாடி அதையும் இதையும் செய்து இப்படிதான் நம்மளாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் பிலீவ். விசுவாசி. அந்த மாதிரி தான் செஞ்சிச்சு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் குணமாயிருவேன், அதுதான் விசுவாசம். ஆல் யூ ஹாவ் டு கோ அண்ட் ரீச் அவுட் இன் ஃபெய்த். ஒரு விசுவாசத்தினால தொடு. உனக்கு அந்த கிரவுண்ட் இருந்துச்சுன்னா, ஃபெய்த்தில் கிரவுண்ட் இருந்துச்சுன்னா, கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டியில், உனக்கு கிரவுண்டோட கனெக்ஷன் இருந்துச்சுன்னா பவர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. உனக்கு விசுவாசத்தில் உன் கால் இருந்துச்சுன்னா உனக்குள்ள தேவனுடைய வல்லமை பாய்ஞ்சிரும், எப்படி எலக்ட்ரிசிட்டி பாயுமோ. ஆமென். புரியுதா? அந்த அம்மா இந்த லா இருக்கு பாருங்க, இந்த சட்டங்கள், விசுவாசமும் தேவ வல்லமையும் எப்படி நடக்கும் என்பதை அந்த அம்மா நிறைவேற்றி காமிச்சிச்சு. ஆமென். அவருக்கு அந்த புரிஞ்சதெல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் வல்லமை போச்சு. உங்க பவர் கம்பெனிக்கு தெரியும், நீங்க பவர் எடுத்தீங்கன்னா பவர் போறது தெரியும். அது போல பவர் போனது தெரிஞ்சிச்சு. ஆனா அவரு திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தபோது அந்த அம்மா உடனே வரல. யாருக்காவது தெரியுமா ஏன் வரலன்னு சொல்லி? யாராவது சொல்லுங்க. ஏன் உடனே அந்த அம்மா ஆண்டவருக்கு நன்றி சொல்லல, அல்ல ஒத்துக்கல? அவருக்கு தேடினார் யார் என்ன தொட்டதுன்னு. ஏன் அந்த அம்மா முதலே சொல்லல? யாராவது ஓபன் பண்ணி சொல்லுங்க. அதாவது பழைய பாட்டுபடி தீட்டு, யாருமே தொட முடியாது, அதனாலதான் அவ வரல. கரெக்ட் சிஸ்டர். உதிர போக்குல இருந்தா வெளியே வந்துடக்கூடாது. அவங்க உதிர போக்குல இருக்கவங்க பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி அவங்க வீட்டை விட்டு வரணும்னாலே இந்த தீட்டுன்னு சத்தம் போடுவாங்க, கத்துவாங்க. அவங்க சொல்லும்போது அவங்க அப்படி ஒரு வேளை எப்பயாவது வெளியே போகணும்னா வெளியே சத்தம் போடணும், தீட்டுன்னு. அப்ப அந்த தெருவை அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த அம்மா நடந்து போக முடியும். இந்த அம்மா வெளியே வந்திருக்கிறது பிசினஸே கிடையாது. வந்தது மாத்திரம் இல்ல, அந்த கூட்டத்துக்குள்ள இட்டிச்சு முடிச்சு போகுது. இந்த படத்தை பாருங்க, நிறைய பேர் ஏதாவது சொல்றாங்க, அந்த அம்மாவால நடந்து முதல்ல உடம்பெல்லாம் வீக்கா இருக்குது, நடந்து கூட வந்திருக்க முடியாது. அந்த அம்மா கால் இப்படி ஊறி வந்த மாதிரி தான் அந்த போட்டோவே இருக்குது. அந்த அந்த நான் ஒரு படம் போட்டேன்ல ஆரம்பத்துல, அதுல காட்டுறேன். அவங்க எப்படியோ வந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல மேல இடிச்சுக்கிட்டு ஆம்பளைங்களோட இடிச்சுக்கிட்டு வந்திருக்க முடியாது. அது யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல. ஆனாலும் அது மாத்திரம் இல்ல, அந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த யூத ஆலயத்தின் தலைவரும் அந்த கூட்டத்துல இருந்தார். அவரு பொண்ணுக்காக ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டார். அந்த ஆலயத்தின் தலைவர் பார்த்து இருந்தாருன்னா என்ன தெரியுமா, ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க வெளியே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்? அவங்க கல்லெறிஞ்சு கொலை செய்யணும் இந்த அம்மாவை. அவ்வளவு ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு வந்துச்சு அந்த அம்மா. இன்னொரு காரியம் அந்த அம்மாவை பத்தி சொல்றேன், அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். அந்த வசனத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தனக்கு இருந்த எல்லா சொத்தையும் செலவழிச்சு மருத்துவர்கள்ட்ட போனப்ப அவங்க இருக்கிற வேதனையை விட கூட்டிட்டாங்க. அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் இன்னும் இதை விட அவங்கள மோசமாக்கிருச்சு. ஆனாலும் அந்த அம்மா ஒரு முக்கியமான காரியம், இந்த வியாதியோட நான் இருப்பேன்னு ஒத்துக்கவே இல்லை. She hated that sickness. She wanted to be out of that sickness. நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கூட சில பேருக்கு பல வருஷங்களாக சில வியாதிகள் பலவீனங்கள் இருக்கலாம். நீங்க பரவாயில்லன்னு அப்படியே இருக்கீங்க, அதோட இருந்தா போதுன்னு. ஆனா அந்த அம்மா அப்படி இல்லை. She wanted to get out of it. அது வேணாம் எனக்கு. எப்படி நீங்க பாவத்தை நிராகரிக்கிறீங்களோ, சில பேர் பாவத்தோடையும் விளையாண்டுக்கிட்டு இருப்போம், பாவத்தை வச்சுட்டு இருப்போம்.
அதுவும் நம்ம அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வச்சிருக்கோம். அது போல பல பேருக்கு பலவித வியாதிகள் இருக்குது. நம்ம அதை குறித்து ஜெபிக்கிறதையோ அதை வெறுக்கிறதையோ நிறுத்திட்டோம். பரவாயில்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். சுகர் இருக்குதா, நிறைய பேர் சொல்றோம், ஓகே நம்ம டேப்லெட் போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். இது இருக்குதா அது இருக்குதான்னு சொல்லி. ஆனா இந்த அம்மா அதை வெறுத்துச்சு. ஷி வாஸ் டெஸ்பரேட் ஃபார் ஹீலிங். இந்த வியாதி நீங்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு தீர்மானம் இருந்துச்சு. அதுக்கு தான் அவ்வளவு செலவழிச்சிச்சு, பணமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம், அந்த அம்மா கேள்விப்பட்டுச்சு. விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அதையும் அந்த லாவையும் பார்க்க போறோம் வருகிற வாரத்துல. இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம். இப்படிப்பட்ட தெய்வீக சுகத்துக்கு அற்புதங்களுக்கான சட்ட திட்டங்களை தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள தேவன் நம்ம கண்களை திறக்கணும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த வெளிச்சம் வரணும். நான் சொல்றது பல மாதங்களாய் தியானித்து கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த காரியங்களை யோசிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா நீங்களும் இது உங்களுக்குள்ள ஆழித்தரமாக பதிய வேண்டும் என்றால் இந்த நேரத்துல கேட்டா பத்தாது. ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை நீங்க தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கணும். திரும்ப திரும்ப இதுல பதிஞ்சாதான் நமக்குள்ள விசுவாசம் வளரும். பழைய தவறாக புரிந்து கொண்ட காரியங்கள் மெதுவா வெளியே போகும். ஆமென். இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு தவறான ஒரு ஐடியா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக அவருக்கு எல்லாம் தெரியும் சுவிசேஷ நாட்கள்ல அப்படின்னு ஒரு ஐடியாவோட இருந்திருக்கோம் எல்லாரும், கிட்டத்தட்ட எல்லாரும், பஞ்சநாத தவிர. அது தவறான ஐடியா. இது திரும்ப திரும்ப நம்ம வேதத்தை சரியா படிச்சாதான் நமக்கு புரியும். நான் சொல்றத நீங்க நம்பணும் அவசியம் இல்லை. நீங்க போய் சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க. அவர் விசேஷமாக ஒரு மனுஷன் செய்யாததை அவர் செய்யல. இந்த 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 நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் கூட சகோதரன் ஜெபிக்கும் போது வசனத்தை, குறிப்பாக இந்த அதிசய அற்புதங்களை, சுவிசேஷத்தை தெளிவாக படிக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் நம்ம கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட்.